நாமக்கல் ஆஞ்சநேயர் 18 அடி உயரம். இதுல என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வால் வந்துட்டு அவருடைய சிரசுக்கு மேல இருக்கும். அவர் வந்துட்டு நேரா நரசிம்மரை பார்த்த மாதிரி இருக்கிறார். அதாவது நரசிம்மர் நேரா அந்த மலையில ராக்கட்டு குகை கோயில்ல நரசிம்மர் இருக்கிறார், லட்சுமி நரசிம்மர். அவரை பார்த்து சேவிச்சுட்டு ஸ்ரீ ஆஞ்சநேயர் நாமக்கல்ல அருள்பாலிக்கிறார். முதல்ல ஓப்பன்ல தான் இருந்தது, அதுக்கப்புறம் இந்த மண்டபம்லாம் கட்டினாங்க. நம்ம ஆஞ்சநேயரை சுற்றி வந்து அவருடைய வால் பாகம் கால் பாகம் எல்லாத்தையும் தொட்டு கும்பிடுற அளவுக்கு இருந்தது. இப்போ இந்த மண்டபங்கள்லாம் கட்டிட்டாங்க. நம்ம இங்கேருந்து தரிசிக்கலாம், ஆஞ்சநேயரை ஃபோட்டோ பிடிக்கலாம், வீடியோ பிடிக்கலாம். இந்த எந்த கோயிலையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஆனால் இங்கே யாரும் ஒன்றும் சொல்கிறதில்ல. அதனால் நல்ல அருள்பாலிக்கு ஆஞ்சநேயர், ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர். எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. வணக்கம். தமிழ்நாட்டுல நாமக்கல் மாவட்டத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு பாருங்க, அது எதிரில் உள்ள கோயில் தான் இந்த நரசிம்ம சுவாமி கோயில். இது வந்து கட்டடக்கலைக்கு ரொம்ப நம்ம வியந்து பாராட்டுற அளவுக்கு இந்த கோயில் இருக்கும். இந்த கோயில்ல முக்கிய தெய்வம் என்னன்னா நம்ம விஷ்ணு தான். அவதாரமான நரசிம்மர் தான் இங்க இருக்காரு உள்ள. இது வந்து சேலம், நாமக்கல், திருச்சி போற வழியில இந்த கோயில் இருக்கு. திராவிட மற்றும் பாறை கட்டடக்கலைக்கு இது சான்றா இருக்கு. கோயில்ல புராணம் என்னன்னா, நரசிம்மரை சுற்றி தான் வரும். இவருடைய மனைவி வந்து லட்சுமி மற்றும் அனுமார் வந்து ஆகியோருக்காக தோன்றினார். இந்த கோயில்ல 8ஆம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னர்களால் அதன் கட்டடக்கலைக்கு அடிப்படையா இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. ரொம்ப ஆச்சரியமூட்டுற மாதிரி இருக்கும். இது மாதிரி எதிரில் வந்து அனுமான் வந்து பிரார்த்தனை செய்யும் போது இந்த கோயிலை நோக்கி நிக்கிறாரு. அது வரை ஓப்பனா இருப்பாரு இந்த அனுமார். அப்புறம் நாமக்கல் கோட்டையில் சரிவுக்கு பக்கத்துல தான் இந்த கோயில் இருக்கு. இறைவன் அமர்ந்த திருவுருவம் ஆசனமூர்த்தியின் பேரு. பிரதான சந்நிதியை அடைய வந்து நிறைய தூண்கள் நிறைந்த நடைபாதையெல்லாம் வரிசையா இருக்கும். பரந்த நடைபாதை வழியா நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். அவர் கையில வந்து சங்கு சக்கரம்லாம் நம்ம பார்க்கலாம். அவர் பாதத்து கீழே வந்து சூரியனும் சந்திரனும் 2 பேரும் தனித்தனி உருவங்களா இங்க வந்து கீழே இருக்காங்க. கோயில்ல வந்து லட்சுமி தேவி சாமிக்கு மடியில இருப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. அவருடைய உருவப்படம் தான் வந்து ஒரு பதக்கம் மாதிரி இருக்கும். நரசிம்ம சுவாமிய அமைதிப்படுத்துறதுக்காக சிவனும் பிரம்மாவும் அவருடைய 2 பக்கமும் இருப்பாங்க. அதனால இந்த கோயில்ல திருமூர்த்தி ஸ்தலம்னு சொல்லுவாங்க. நாமகிரி தாயாரும் லட்சுமி நாராயணனும் 2 சன்னதியில இருக்காங்க. பிரதான கோயில்ல மேல உள்ள ரங்கநாத அர்ப்பணிக்கப்பட்ட சந்நிதியை நம்ம பார்க்க தவறக்கூடாது. அது வந்து நம்ம கோயில்ல ரைட் சைட்ல போனீங்கன்னா மேல் பக்கம் வரும். அங்க போனா நம்ம அவங்கள பார்க்கலாம். அது கொஞ்சம் சரிவா நடக்கிற மாதிரி இருக்கும். நடக்கிறவங்க வந்து நடந்து போய் பார்க்கலாம். ஆண்டுதோறும் மார்ச், ஏப்ரல் மாசங்கள்ல இங்க வந்து பங்குனி உத்திரவு திருவிழா வந்து 15 நாள் நேரம் சிறப்பா நடக்குமா. அது மாதிரி தெய்வத்தில் வீதி உலா. அது மாதிரி கோயில் வந்து எப்ப திறக்கும்னா காலையில 7 மணிக்கு திறந்து மத்தியானம் வந்து 1 மணி வரைக்கும் இருக்கும். அது மாதிரி சாயந்தரம் 4:30 மணில இருந்து நைட்டு 8:30 மணி வரை இருக்கும். அதனால நீங்களும் போனா நாமக்கல் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த நரசிம்ம சாமியை பார்க்க மறக்காதீங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது கொண்டத்து காளியம்மன் கோயில் தான். இது வந்து ஈரோடு மாவட்டத்துல இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தூரம் தான். இது வந்து முதல்ல அழகாபுரின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் பராபுரின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் பாரியூர்னு சொல்லியிருக்காங்க. கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரி இருக்காங்க. பாரியுடைய குலதெய்வம் தான் இந்த கொண்டத்து காளியம்மன். இவங்க வந்து 1000 வருஷத்துக்கு மேல பழமையான கோயில்னு சொல்றாங்க. இது ரொம்ப பாழடைஞ்சு போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1950 இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சு இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோயிலை பற்றி ஆற்றுப்படையில சொல்லியிருக்காங்க. பாரியுடைய குலதெய்வனால இந்த ஊருக்கு பாரியூர்னு பேரு இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்துல முன்னாடி முற்காலத்துல வீரபாண்டி கிராமம் ஒண்ணு இருந்துதான். அங்க கோபிச்செட்டி பிள்ளான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப வள்ளல், யார் எதை கேட்டாலும் கொடுப்பாரு. அப்படி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தவர். ஒரு தடவை அவர்கிட்ட ஏழைகளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. சரி, நம்ம இனிமேட்டு நம்ம இருக்கவே வேண்டாம் உயிரோட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, காட்டு பகுதியில போய் ஒரு புலி புதர் இருந்திருக்கு. சரி, அதை உள்ள விழுந்து நம்ம உயிரை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து குதிச்சிருக்காரு. உள்ள குதிச்ச உடனே அந்த நேரத்துல அங்க வந்து திருடர்கள்லாம் நிறைய பேர் சேர்ந்து உள்ள தங்களுடைய பங்கை வந்து பிரிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவர் வந்து
புதருக்குள்ள குதிச்ச நேரம் அவங்க வந்து அந்த சவுண்டு என்ன கேட்டுச்சுன்னா புலி வந்து குதிச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா அது புலி புதராம். புலி தான் குதிச்சிருச்சுன்னு சொல்லி திருடங்கள்லாம் அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. திருடங்கள்லாம் போன உடனே அங்க இருந்த பொருள் எல்லாம் இவர் வந்து எடுத்துட்டு வந்து யார் யாரு கஷ்டப்படுறாங்களோ ஏழைங்களா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவுனதாகவும் சொல்றாங்க. இந்த கோயில்ல அம்மன் வந்து ருத்ர கோலத்துல இருப்பாங்க. அவங்க உட்கார்ந்து இருக்க பீடம் வந்து 7 பீடமா இருக்குமா. அம்மன் வந்து உட்கார்ந்த மாதிரி இருப்பாங்களாம். வலது காலை மடக்கிட்டு இடது காலை தொங்க வச்ச மாதிரி இருப்பாங்க. அந்த கீழே இடது காலில் வந்து அசுரனை வந்து காலில் அழுத்தி பிடிச்சிருப்பாங்க. வலது கையில வந்து சூளம், உடுக்கை, வாளு, கிளி தாங்கி வச்சிருப்பாங்களாம். இடது கையில வந்து தீச்சட்டி, கேடயம், மணி, கிண்ணம் அத மாதிரி வச்சுட்டு வடக்க பார்த்த மாதிரி தெற்குல உட்கார்ந்துருப்பாங்க இந்த அம்மன். அம்மன் வந்து சிங்க வாகனத்துல அமர்ந்த மாதிரி இருப்பாங்களாம். இவங்க தலையில வந்து ருத்ரன் இருப்பாங்களாம். அதனால அவங்களுடைய முடி கூட நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குமா. ருத்ரகாளியா இருப்பாங்களாம். ஆனா அவங்க முகம் மட்டும் ரொம்ப சாந்தமா இருக்கிற மாதிரி அழகா இருக்கு. இந்த கோயில்ல என்ன ஸ்பெஷல்னா அக்னி குண்டம் தான் ரொம்ப ஸ்பெஷல். அதனால தீமிதி 40 அடி நீளம் ஃபுல்லாவே போட்டிருப்பாங்க. 5 அடி அகலம் இருக்கும். அது ஃபுல்லாவே கட்டையை அடிக்கிட்டு முதல்ல வந்து தலைமை பூசாரி தான் வந்து தீயில வந்து இறங்குவாங்களாம். அதுக்கப்புறம் நிறைய பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்க வந்து அக்னி குண்டத்துல இறங்குவாங்களாம். அது வந்து ரொம்ப விசேஷமா இருக்குமா. இந்த கோயிலை சுத்தி கலைநயமிக்க 28 தூண்கள் சுற்று மண்டபத்துல இருக்கு. கொண்டத்து காளியம்மன் கோயில் பக்கத்துல துணை கோயிலா அமரப்பனீஸ்வரர் கோயில் இருந்தா அங்க வந்து ஒரு சில கல்வெட்டுகள்லாம் எடுத்தாங்க. அப்ப வந்து பாரியூர் வந்து ரொம்ப சிறப்பான நகரமா இருந்துதான். அதுக்கப்புறம் அந்நியர்கள் வந்து நிறைய படையெடுத்ததுனால மக்கள் வந்து அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போனாங்களாம். அங்க போன இடம்லாம் பாரியூர் வெள்ளாளம்பாளையம், பாரியூர் நஞ்சக கவுண்ட பாளையம்னு சொல்லி பேர் வச்சாங்க. படையெடுப்பின் போது அம்மன் சிலைய பகைவர்கள்லாம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அங்கிருந்து அம்மன் சிலையை எடுக்க முடியலன்னு சொன்னாங்க. ரொம்ப காலமா இந்த கோயில் வந்து பாழடைந்து இருந்திருக்கு. அப்போ திருப்பணி செம்மல் தங்கமணி முத்துவேல் கவுண்டர் அவங்க தான் வந்து ரொம்ப முயற்சி எடுத்து அறநிலைத்துறையில ஒத்துழைப்போட கோயிலை சீரமைச்சு பளிங்கு கற்களால கட்டியிருக்காங்க. கோயில் முன்னாடியே 5 அடுக்கு ராஜ கோபுரம் வந்து கம்பீரமா இருக்கும். அம்மனுடன் விநாயகர், மகா முனியப்பன், கன்னிமார், பொன் காளியம்மன், அப்புறம் மற்ற தெய்வம்லாம் இருக்கும். அந்த கோயில்ல பிரதான கோபுரம் தெற்கு மூலையில இருக்குது. கருவறை சுற்றி வந்து கருப்பு பளிங்கு கற்களால இருக்கும். வெளி மண்டபமும் கோயில்ல தூண்லாம் அழகா இருக்கும். அது சின்ன சின்ன நுணுக்கமா வேலைப்பாடுகள்லாம் நிறைய செஞ்சிருப்பாங்க. இக்கோயில்ல பொன் காளியம்மன், சித்தி விநாயகர், 7 கன்னிமார் சிலைகளும் இருக்கும். அது தவிர ஸ்ரீ மகா முனியப்பன் மகா பெரு சிலையும் அங்க இருக்கும். கருவறைக்கு முன்பக்கம் பிரம்மகி சாமுண்டி வடக்குலையும், மகேஸ்வரி கௌமாரி கிழக்குலையும், வராகி தெற்கிலையும், வைஷ்ணவி மகேந்திரி மேற்கிலையும், கஜலட்சுமி அது பக்கத்துலயும், கொண்டத்து காளி சிலையும் இருக்கும். மார்கழியில தேர் திருவிழா, அது மாதிரி குண்டம் இறங்குறது, அதான் நெருப்பு குண்டம் இறங்குறது 5 நாள் இருக்குமா. அது மாதிரி ஆடி வெள்ளி உற்சவம் வந்து 5 வெள்ளிக்கிழமையும் இருக்குமா. கோயில் வந்து காலையில 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இருக்கும் கோயில் திறக்கிறது. சாயந்தரம் வந்து 4 மணிலேருந்து நைட்டு வந்து 8 மணி வரை இருக்கும். இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கொண்டத்து காளியம்மனை போய் நல்லா பாருங்க, அவங்களுடைய தரிசனத்தையும் பெறுங்க. சரிங்களா. பழனியை போலவே மேற்கு பார்த்த சன்னதி. சரிங்களா. தமிழ்நாட்டில் மொத்தம் 5 கோவில் தான் மேற்கு பார்த்த சன்னதி. அதில் முதன்மை வந்து பழனி பாலதண்டபாணி கோவில் தான். அதன் பிறகு நம்ம கோவில் தான் மேற்கு பார்த்த சன்னதி. இது போல் இன்னும் 3 கோவில் இருக்குது. சரிங்களா. கடம்ப மரம் தான் நம்ம சுவாமியோட ஸ்தல விருட்சம். கடம்ப மரம் வெளியில் பாருங்க, அங்கே மயில் வாகனத்துக்கிட்ட கடம்ப மரம் இருக்குது. அதுதான் ஸ்தல விருட்சம். சரிங்களா. துர்வாச முனிவரால் எந்திர பிரதிஷ்ட பூஜை பண்ணி சுவாபிதம் பண்ண ஸ்தலம் அது. துர்வாச முனிவர். ஆமாம். பச்சை மலைன்னு எதுக்கு சொல்றாங்க? பச்சை மலைங்கிறதுக்கு அர்த்தம் வந்து அடியில் இன்னும் வற்றாத நீர் ஊற்று இருக்கிறதா அர்த்தம். பச்சையாக இருக்கிறதுனால பச்சை மலை கிடையாது. பச்சைங்கிறது அந்த தண்ணிக்கு முருகருக்கு கீழே தண்ணி ஆமாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்களே என்ன பார்த்தது ஓடிட்டு இருக்கா இருக்கு. அது ஓடுதான் நிற்கதான்னு தெரியல.
பவளமலையை பற்றி உங்கள் பேர் சாமி சொல்லுங்கள். கார்த்திக் சிவம், பவளமலை கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டம். பவளமலை குன்று பார்த்தீங்கன்னா கோபி வட்டத்தில் இருக்குது. இங்கே பவளமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பான்னு கந்தகுரு பாடல் பெற்றது. பச்சைமலை பவளமலை எங்கள் மலை நாடப்பான்னு குற்றார் குறிஞ்சியில் பாடல் பெற்றது. சுவாமி வந்து குமரன் ரூபத்தில் இருக்கார். அவர் திருமணம் பண்ணுறதுக்காக வள்ளி தெய்வானதாகவும் இருக்கார். அதனால் இங்கே வந்து திருமணத்தை நீங்கிறதுக்கு, குழந்தை வரம் வேண்டி வரவங்களுக்கு, வியாபாரம் வெட்டி வைக்கிறதுக்கு தொடர்ந்து 6 அல்லது 12 வாரம் சுவாமி பாதத்தில் தங்களோட ஜாதகத்தை வச்சு சங்கல்பம் பண்ணி ஜாதகத்தை வச்சு திருசத அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். அந்த ஜாதகம் திருப்பி மறுபடியும் நான் கையில் கொடுத்துருவோம். தொடர்ந்து 6 12 வாரத்தில் வரப்போ உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி பண்ணி தராரு சுவாமி. வாயு பகவான் ஆதிசேஷனும் தன்னுடைய வளர்த்துக்கு அமைதிக்காக மேருமலையை மூத்திருக்காரு. அதுலேருந்து வந்த சின்ன சிகரமாக கருதப்படுது. ரொம்ப நன்றி சுவாமி, ரொம்ப விளக்கமா அழகா சொன்னீங்க. நீங்க பாக்குற கோயில் இப்ப வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில். இது வந்து நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு. இங்க வந்து நம்ம வந்து பஸ்லயும் வரலாம், கார்லயும் வரலாம், 2 வீலர்ல வரலாம். வேன்ல எல்லாம் வந்தீங்கன்னா உள்ள விட மாட்டாங்க. நாங்க வந்து ஆட்டோ பிடிச்சிக்கிட்டோம். ஒரு ஆட்டோக்கு வந்து 200 ரூபாய், 4 கிலோமீட்டர் மேலே ஏறதுக்கு. படிக்கட்டுலயும் நீங்க ஏறலாம், 1200 படிக்கட்டு மேலே ஏறதுக்கு. அதுல வந்து 60ஆம் படி வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. நீதிமன்றத்துக்கு ஈக்குவலா இங்க நின்று ப்ராமிஸ் பண்ணா போகும்போது ஒரு இடத்துல மட்டும் 20 அடி பாம்பு வடிவத்திலேயே ஏறுற வழி இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறது. நாங்க வந்து ஆட்டோலயே மேல வரைக்கும் வந்துட்டோம். இங்க இருக்க அர்த்தநாரீஸ்வரர் முருகர்லாம் வெள்ளை பாஷாணத்துல ஆனவர், சுயம்பு மூர்த்தி, ஒளிப்படாத விடங்கம். கீழே வந்து அடியில வந்து சதுர பீடம் வந்து இருக்கும். மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் வந்து நின்ற வடிவத்துல இருப்பாரு. லிங்க வடிவம் கிடையாது, நின்ன மாதிரி இருப்பாரு. பாதி புடவை பாதி வேஷ்டி அலங்காரத்துல இருப்பாரு. திருவடிக்கு அடியிலேயே குளிர்ந்த நீர் வந்து சுரந்துகிட்டே இருக்குமா. இதுதான் வந்து தேவ தீர்த்தமா நமக்கு வந்து தீர்த்தமா வந்து கொடுக்குறாங்க. மாதிரி அமாவாசைக்கு 2-3 அண்டால வச்சு தண்ணியா எடுத்து கொடுப்பாங்களாம். மூலவரை பார்க்கும் போதே நீங்க வந்து அது எதிரில், மூலவருக்கு எதிரிலேயே மரகத லிங்கம் இருக்கும். பிரிங்கு மகரிஷின்னு உருவமும் இருக்கும். மூலவர் வந்து அர்த்தநாரீஸ்வரர், தாயா வந்து பாக பிரியாள். செங்கோட்டு வேலவர் தான் இங்க வந்து ரொம்ப ஃபேமஸ். அவருக்கு தனி சன்னதியும் இருக்கு. பல மரம் வந்து விருட்ச மரம் வந்து இலும்பை மரம். கேதார கௌரி வந்து இங்க இருக்க மரகத லிங்கத்தை வந்து பூஜை பண்ணனாலதான் இறைவனுடைய ஒரு பாகத்தை பெற்றதாக சொல்றாங்க. திருஞான சம்பந்தர் வந்து கொங்கு நாட்டுக்கு வரும்போது பல கோயிலுக்கு போயிருக்காரு. அப்ப அது ஃபர்ஸ்ட் இந்த கோயிலுக்கு போயிட்டு நிறைய கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வர்ற வழியில கூட வந்த அடியாருக்கெல்லாம் நளிர் ஜுரம்னு ஒரு ஜுரம் வந்துச்சான். அப்ப வந்து இந்த கோயில்ல இருந்து அவ்வினை கிவ்வினை ஒரு பாட்டை வந்து பாடியிருக்காங்க. பாடும் போது எல்லாருக்கும் அந்த ஜுரம் எல்லாம் எல்லாருக்கும் சரியாயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதனால பிணி தீர்த்தார்னு சொல்றாங்க. இதுல வந்து பெரிய புராணத்துல வரலாறும் இருக்கு. இங்கு வாழ்ந்த குணசீலர்ன்ற ஒரு புலவருக்கு முருகர் வந்து காட்சி அளிச்சிருக்காரு. அப்ப மாடு மேய்க்கிற சின்ன பையனா இருந்திருக்காரு. அப்ப அவர் வந்து குணசீலர் கேட்டிருக்காரு, யாருப்பா நீன்னு சொல்லும் போது குணசீலரின் கடை மாணாக்கர்னு சொல்லி தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டாராம் முருகர். பாண்டி புலவேறு என்பவர் ஒரு புலவர் வந்து இங்க வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காரு முருகரை பத்தி. சமரமுக திருச்செங்கோடுன்னு ஆரம்பிச்சு எழுதிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவரால் வந்து எழுதி முடிக்கவே முடியலையா. அதனால அங்கேயே தங்கி இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம திண்டாடிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து சின்ன பையனா வந்து அந்த மாடு மேய்க்கிற சின்ன பையனா வந்த முருகர் தான் வந்து அஃது ஆய்திலையோ நமரன் குரவல்லி பங்கன் எழுகரை நாட்டு உயர்ந்த குமரன் திரு மருகன் மயில் வாகனன் குத்தும் என்றே அப்படி சொல்லி இந்த பாட்டை வந்து முடிச்சு வச்சதுனால புலவர் இருந்து இந்த இடத்துல இருந்து கிளம்பினார். இந்த கோயில் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த கோயில் வந்து முதலாம் ராஜராஜ சோழன், சுந்தர பாண்டியத்தேவர், மைசூர் கிருஷ்ணராஜ் உடையார் அந்த காலத்துல உள்ள கல்வெட்டுகள்லாம் இங்க வந்து நிறைய இருக்கு. மண்டபத்துல இருக்க தூண் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா, சிற்பக்கலை எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதுல வந்து வீரபத்ரர் உருவம், அதுக்கப்புறம் அர்ஜுனன் தவக்கோலத்துல இருக்கிற மாதிரி, அப்புறம் வேடன், குருவிக்காரியின் உருவம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். நேச்சுரலா இருக்கிற மாதிரி நம்ம ரியலிஸ்டிக்காவே இருக்கும் அது பாக்குறதுக்கு. இந்த தலம் வந்து மலையில இருக்கும். ஒரு புறம் பார்க்க போது ஆண் மாதிரியும் இருக்கும், ஒரு புறம் பார்க்கும்போது பெண் மாதிரியும் இருக்குமா இந்த மலை. இது வந்து செவந்த நிறத்துல இருக்கனால செங்கோடுன்னு சொல்றாங்களாம் இந்த மலைக்கு. கீழே இருக்க மேல மாட வீதியிலிருந்து பார்த்தா இந்த மலை வந்து நாக மாதிரி இருக்குமா. அது நாகசலம், நாககிரின்னு சொல்றாங்க. இந்த கோயில் வந்து நாமக்கல்ல இருக்கு. இங்க வந்து பஸ் வசதியும் இருக்கு. ஈரோட்ல இருந்து 18 கிலோமீட்டர், சேலத்துல இருந்து பார்த்தா 45 கிலோமீட்டர் இருக்கு. அது மாதிரி நாமக்கல்ல இருந்து 32 கிலோமீட்டர்
தூரத்தில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த அர்த்தநாரீஸ்வரர் பாருங்கள், சுயம்பு வடிவம், அது மாதிரி நவ பாஷான உருவம். அதனால் நல்லா பார்த்து தரிசனம் பண்ணுங்க. அர்த்தநாரீஸ்வரர் பார்த்து நம்மளுடைய ஆண்டவனுடைய அருளையும் பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்.